கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் பொன்மனை செம்மல் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசமும் கொண்டு கழகத்தின் காவல் தெய்வமாக இருந்து நின்று தமிழகத்தின் நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்களை வணங்கி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை வடக்கு, புதுக்கோட்டை தெற்கு, புதுக்கோட்டை கிழக்கு ஆகிய மாவட்டங்களின் சார்பாக மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமைகளை மீட்கின்ற குழுவாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல கூட்டத்தினுடைய தலைவர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றமிகு செயலாளர், முன்னாள் புதுக்கோட்டை நகராட்சியினுடைய தலைவர், அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ராஜசேகரன் அவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ரத்ன சபாபதி அவர்களை, இந்த சிறப்பான கூட்டத்திலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை இங்கே சிறப்புரையாக தந்திருக்கின்ற தஞ்சாவூர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர், கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஐதிலிங்கம் அவர்களை, முன்னாள் அமைச்சர் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்களை, கழக துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களை, கழக துணை ஒருங்கிணைப்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் சிறந்த சட்ட வழக்கறிஞர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களை, கழக கொள்கையொறுப்பு செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு வி புகழேந்தி அவர்களை, வருகை புரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு தர்மர் அவர்களை, திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றமிகுந்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வெள்ளமட்டி நடராஜன் அவர்களை, தேனி மாவட்ட கழகத்துடைய ஆற்றமிகு செயலாளர் அண்ணன் திரு எஸ்.எம். சையத்கான் அவர்களை, திருச்சி புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றமிகு செயலாளர் அன்பு சகோதரர் திரு ராஜ் மோகன் அவர்களை, திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றமிகு செயலாளர் அண்ணன் திரு சாமிக்கண்ணன் அவர்களை, வருகை விரிந்திருக்கின்ற பெரியோர்களை, பேரன்பு கொண்ட தாய்மார்களை, இங்கே நிறைவாக குழுமியிருக்கின்ற இந்த 3 மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை, ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களை, ஆற்றல் மிகுந்த நகர்கழகத்தினுடைய செயலாளர்களை, ஆற்றல் மிகுந்த பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களை, சார்பு அணியினுடைய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை ஒளிந்திருக்கின்ற பெரியோர்களை, பேரன்பு கொண்ட தாய்மார்களை, கழகத்தினுடைய அஸ்திவாரமாக ஆணிவேராக நின்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை தாங்கி பலம் சேர்க்கின்ற கட்சியுடைய தொண்டர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு நான் என்னாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா அவர்கள், சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து வளர்ப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்கள் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக, நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி செய்தார். புரட்சித் தலைவருக்கு பின்னால் எதையும் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 16 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்களாக அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுடைய திருக்கரங்களை நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சி. தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டத்தினுடைய பலன் இன்றைக்கு வாழுகின்ற மக்கள் பெறுவோம் என்ற எதிர்காலத்தில் நம்முடைய எதிர்கால சந்ததியிடம் பெற வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அத்தனை திட்டங்களும் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் பொதுச் செயலராக இருந்து பணியாற்றி தியாகங்கள் பல செய்து இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த திமுக அதனுடைய கூட்டாளி கட்சிகள் இந்த சரியெல்லாம் முறியடித்து அம்மாவின் போடப்பட்ட பொய் வழக்கெல்லாம் எதிர்கொண்டு சவாலாக அதை ஏற்று கழகத்தின் காவல் தெய்வமாக நின்று நம்முடைய கழகத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களால் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய இயக்கத்தில் சாதாரண தொண்டனே நாம் இருப்பதே மேல் என்ற நிலையை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நமக்காக பெற்றுத் தந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை தோற்றுவித்த போது கழகம் நேரான பாதையில், தர்மத்தின் பாதையில், நீதியின் பார்வையில் சென்றிட வேண்டும் என்று கழகத்தில் பல சட்ட விதிகளை உருவாக்கினார். இந்த இயக்கம் தொண்டர்களின் இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இருப்பதனால் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் என்ற பதவி தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கிற தொண்டர்களுக்கு தான் தந்தார். தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய உச்சபட்ச பொதுச் செயலாளர் பதவியை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற உரிமையை தந்ததோடு மட்டுமல்லாமல் பல விதிகள் இருந்தாலும் அந்தந்த விதிகள் எல்லாம் சில நேரங்களில் சில காலங்களில் காலத்திற்கேற்ப திருத்தம் செய்து கொள்ளலாம், மாறுதல் செய்து கொள்ளலாம் என்று அந்த சட்டத்தையும் சேர்த்திருந்தார். ஆனால் ஒரே ஒரு விதி மட்டும் எந்த காலத்திலும் திருத்தம் செய்யவோ, மாறுதல் செய்யவோ, ரத்து செய்யவோ கூடாது என்ற ஒரு விதியை சேர்த்தார் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் தன்னுடைய இதய சக்தியோடு தொண்டர்களுக்கு வழங்கிய, உங்களுக்கு வழங்கிய பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு போட்டியிடுகின்றவர்களுக்கு தேர்வு செய்த உரிமையை எந்த காலத்திலும் யாராலும் திருத்தம் செய்யவோ, மாறுதல் செய்யவோ, ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சேர்த்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? எடப்பாடி பழனிசாமி துரோக ஆட்சி, நம்பிக்கை துரோகம் செய்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு தந்த உரிமையை இன்றைக்கு காலிலே போட்டு மிதித்து அந்த சரத்தை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார். ரத்து செய்தோடு மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு போய் போட்டியிடலாம் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். போட்டியிடுகின்றவர்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு 5 வருடம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். யாரால் முடியும்? தங்கமணி, வேலுமணி, இங்க இருக்கிற விஜயபாஸ்கர், நீங்கள் அன்போடு சொல்லுவீர்களே ஒரு அடமொழியோடு, என்ன அடமொழி? சத்தம் போட்டு சொல்லுங்க, அது ஒரு இசையோடு சொல்றீங்களே. அவர்களால் முடியும். மிட்டாதார்கள், மிராசார்கள், கோடீஸ்வரர்கள், கோடிகளை குவித்து வருகின்றவர்கள் அவர்களால் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவோம் என்ற ஒரு விதியை பழனிசாமி கொண்டு வந்தார் என்று சொன்னால், பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியில் நாம் நீட்டிக்க விடலாமா என்ற கேள்விதான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர். ஒன்று, பழனிசாமி அவர்களே, நீங்கள்
நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் 1.5 கோடி தொண்டர்களும் உங்களை ராஜினாமா செய்ய வைப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் இந்த போரை தொடங்கி இருக்கின்ற தர்ம யுத்தத்தை, தொண்டர்களின் உரிமையை நீட்டி மீண்டும் தொண்டர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 38 வருவாய் மாவட்டங்களில் இது மாதிரியான கூட்டங்களை கூட்டி நயவஞ்சகர்களுடைய உண்மை சுய ரூபத்தை வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்குரிய நிலைமை. இவ்வளவு பெரிய கட்சி, என்ன தியாகங்கள் செய்த கட்சி, பல உயிர்களை தியாகம் செய்து வளர்ந்த கட்சி, 50 ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் தன்னுயிர் தந்து வளர்த்த கட்சி. இப்படிப்பட்ட இயக்கத்தை சர்வாதிகாரத்தின் உச்ச நிலைக்கு போய் தான் ஒருவனே அனைத்து நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்ற தவறான எண்ணத்தில் 2 முறை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு முதலமைச்சர் என்ற பதவியை தந்தார். முதல் முறையாக 2001 தந்தார். 2ஆம் முறையாக 2014 தந்தார்கள். 13 ஆண்டுகள் மாண்புமிகு அம்மாவுடைய நான் பயணித்திருக்கிறேன். 2ஆம் முறையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 13 வருஷம் அம்மாவோட இருந்தாங்கன்னா அம்மா என்னை எப்படி எல்லாம் சோதிச்சிருப்பாங்க. 100க்கு 100% அம்மா சொன்ன வேலையை முடிக்கவில்லை என்று சொன்னால் அமைச்சர்களுக்கும் நல்லா தெரியும். மீண்டும் ஏதாவது வேலை வந்தால் அவர்களும் தரமாட்டார்கள். அந்த நிலையில் தான் புரட்சி தலைவி அம்மா இந்த இயக்கத்தை ராணுவ கட்டுப்போடு வளர்த்தார்கள் என்பதுதான் வரலாறு. இந்தியாவில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பார்த்து வியந்தார்கள். எப்படி கட்டுப்பாடோடு ராணுவ கட்டுப்பாடோடு ஒரு இயக்கத்தை வளர்க்க முடியும் என்பதற்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் என்பதனை நிரூபித்து காட்டினார்கள். இப்படிப்பட்ட இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி ஒரு சதி வேலையில் மறைமுகமான சதி வேலையில் ஈடுபட்டார். என்ன சதி வேலை என்று சொன்னால், முதல் தர்ம யுத்தம் நடந்த பொழுது மீண்டும் கட்சி இணைய வேண்டும் என்று தொண்டர்கள் எல்லாம் ஆர்வமோடு உள்ளன்போடு சொன்ன காரணத்தினால் நாம் இணைந்தோம். எந்தவித நிபந்தனைக்கு ஆதரவோடு இணைந்தோம். இணைக்க பொழுது பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணி அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்படலாம், இந்த இருவரும் கட்சியை வழிநடத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சொன்னது ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி பார்த்துக் கொள்ளட்டும், சரி என்று சொன்னோம். கட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ள சொன்னாலும் அதற்கும் சரி என்று சொல்லியாச்சு. இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை தந்தது மட்டுமல்லாமல் நாளை காலை கட்சி இணையக்கூடிய ஒரு நல்ல சூழலை அறிவிக்கப்பட்டார். இரவு 1 மணிக்கு இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் இருப்பவர் திரு பழனிசாமியும் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் தலைமை கழகத்தினுடைய அனைத்து உத்தரவுகளும் அவரும் உங்களோடு சேர்ந்து கையப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய குண்டத்தை போட்டாங்க. இது எப்படி இப்ப சாத்தியமாக? உலகத்திலே எந்த கட்சியிலும் இல்லையே. ஒரு உத்தரவை 2 பேர் போட்டு பல விதமான விவாதங்களுக்கு இடமளிக்கணும் என்று எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. சரி, மீண்டும் கட்சி கழகம் பிளவுபட்டுக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அதற்கும் சரி என்று சொன்னோம். முடிஞ்சா நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக கோர்ட்டுக்கு சென்றோம், இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு சென்றோம். அப்படி இணைந்த பிறகு இணைந்து விட்டோம் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் சொன்னோம். அவர்கள் ஒரு உத்தரவு தந்தார்கள். ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் முறையான தேர்தல் நடத்தி
கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் இப்பொழுது காலமாகிவிட்ட காரணத்தினால் அவைத்தலைவராக இருந்த திரு மதுசூதன் அவர்களும் நம்முடைய கட்சியுடைய சட்ட விதிப்படி முதலாவதாக அங்க வைப்பவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர், இரண்டாவதாக கழகத்தினுடைய அவைத்தலைவர், மூன்றாவதாக கழகத்தினுடைய பொருளாளர் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அம்மா இல்லாத நிலையில் அவைத்தலைவர் அவர்களும் கழகத்தின் பொருளாளரும் கட்சியை இயக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இதுவரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடைபெறும் வரை இந்த இருவரும் கட்சியை நடத்துங்கள் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு வந்தது. அதன்படிதான் அண்ணன் மதுசூதன் அவர்களும் நானும் கட்சியை நீக்கிக் கொண்டிருந்தோம். தேர்தல் 5 வருடத்துக்கு ஒரு முறை நம்முடைய கட்சியினுடைய தேர்தல் நடைபெறும் என்ற விதி இருந்த காரணத்தினால் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவரும் மனு செய்தோம். வேட்பாளராக தொண்டருடைய ஆதரவோடு ஏகமனதாக ஒருங்கிணைப்பாளராக நானும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நாங்கள் இருவரும் கையொப்பமிட்டு கீழே இருக்கின்ற நம்முடைய உட்கட்டமைப்பு கட்சியுடைய கழகத்துடைய அத்தனை நிலைகளிலும் கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சி குழுக்கள் தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், கழகத்துடைய தலைமை கழகத்துடைய பொறுப்பாளர் அத்தனை நியமித்து முடித்தோம். எப்ப 2021 எப்படா சமயம் வரும்னு பார்த்துட்டு இருந்தாலும் 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய பொறுப்பு 2026 வரை 5 ஆண்டுகள் வரை இருக்கிறது. என்ன செஞ்சாரு, கூவாத்தூர்ல செஞ்சது மாதிரி இங்க இருக்கிறவங்களாம் தூண்டி விட்டு ஒத்தை தலைமை வேணும்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுங்கன்னு சொல்லி பேசினாங்க. இப்பதானே தேர்தல் முடிஞ்சு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். 2 மாசம் கூட ஆகலையே. 5 வருஷம் அதனுடைய பொறுப்பு இருக்குல்ல. ஏற்கனவே 4.5 வருஷம் நல்லா தான் நடந்துருந்துச்சு. இப்ப என்ன ஒத்தை தலைமைக்கு என்ன அவசியம் இருந்தது? பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார்? எப்படி கொண்டு வராங்க? அவர் முதலமைச்சராக இருக்கிறனால அவரே பொதுச் செயலாளர் இருந்தார். நல்ல பல திட்டங்களை கட்சியை திறம்பட நடத்துவார் அப்படின்னு சொல்ல வச்சார், பேச வச்சார். பல நிலைகளில் பல விவாதங்கள் நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், இதனை அடிப்படையாக வைக்கத்தான் பொய்யான ஒரு பொதுக்குழுவை கூட்டினார்கள். அந்த பொதுக்குழுவில் கேடிகளையும் ரவுடிகளையும் உட்கார வைத்து ஒரு பொதுக்குழு 10 மணிக்கு கூடும் என்று அறிவிப்பது 5 மணிக்கு 2200 பேர் கேடிகளை ரவுடிகளுக்கு முன்னால் உட்கார வச்சுட்டாங்க. நான் வீட்டில் கிளம்பிட்டு இருக்கேன். என் வழியாத்தே நான் அவர் போனோம். பொதுக்குழு 10 மணி அன்னைக்கு ஒரு 7:30 மணிக்கு கிளம்பிட்டார். எங்க பொதுக்குழு கிளம்பி ஒரு 11 இடத்துல இவருக்கு வரவேற்பு கொடுக்குற ஆளுகளை கூட்டி வச்சு நான் பின்னால வரும்போது என்னை தாமதப்படுத்தி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடாது என்ற நிலையை இயற்கையாக உருவாக்கினார். அதையெல்லாம் கடந்துதான் நாங்கள் அந்த கூட்டத்தில் பல வழிகள் இருக்கிற காரணத்தினால் எங்களை அந்த ஏரியாவோட ஏசி கூட்டிட்டு போய் எங்க மண்டபத்தில் விட்டாரு. இதெல்லாம் அந்த பொதுக்குழுக்கு முன்னால அடாட என்னடா எவ்வளவோ தடைகளை ஏற்படுத்தினாலும் எப்படியோ மனுஷன் உள்ள சேர்ந்துட்டாரு அப்படின்னு எங்க திகச்சு போய் என்ன உட்கார்ந்துருந்தா நாங்களாம் உட்கார்ந்துருந்தோம். நிகழ்ச்சி நிரல் பிரகாரம் வரவேற்புரை சொல்ல வேண்டும், இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். அதை முடிச்சோம்னா சிறப்புரையாக 1-2 பேர் பேசுவாங்க. அப்புறம் பொருளாளர் இருந்த முறையில் நான் வரவு செலவு கணக்குகளை வாசிக்க வேண்டும். இது எதுக்குமே வாய்ப்பு கொடுக்கல. வரவேற்புரை முடிஞ்சோன்னா நன்றியை சொல்லி போயிட்டாங்க. ஏன்டா அது புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்முடைய வேதிலிங்க அவர்கள், ஜேசிடி அண்ணா அவர்கள், மனோஜ், புகழேந்தி இவங்களாம் எந்திரிச்சு அமைதியாக நான் போயிட்டோம். நம்ம பிரச்சனை பண்ண வேணாம், ஏதாவது பிரச்சனைனா பெரிய கழகத்தினுடைய பெயருக்கு புகழுக்கு இழுக்கு ஏற்படும் என்று நாங்கள் பண்ணோம். அப்போதான் நீங்கள்லாம் முன்னால் பேசுறவங்களாம் சொன்னாங்களா, இந்த தண்ணி பாட்டை எறிஞ்சது அந்த ஒரு அராஜகம். இதுவரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் நடக்காத அந்த வன்முறை சம்பவம் திரு எடப்பாடி பழனிசாமியால நிகழ்த்தப்பட்டது. போயிட்டோம், புரிஞ்சு வச்சா. அப்புறம் இன்னொரு பொதுக்குழு கூட்டுறாங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொதுக்குழுவில் என்ன தீர்மானம் நிறைவேற்றணும்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுள் ஆற்றிய சேவையை மனதில் வைத்து அவர்களுக்கு உச்சபட்ச
மரியாதையை தர வேண்டும் என்று கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவதுதான் என்று முடிவெடுத்து பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றணும். இவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு அந்த பொதுக்குழு இவங்களா கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழு அந்த தீர்மானத்தை ரத்து செய்து பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தற்காலிகமாக நியமித்தது சொல்லி ஒரு தீர்மானத்தை அம்மா அவர்களுக்கு நாம் தந்த அந்த நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவியை ரத்து செய்வதற்கு பழனிசாமி யார்? அதுதான் நாங்க இப்ப கேட்கிற கேள்வி. கட்சிக்கு நீ பல தியாகம் செய்து பதவி அடைஞ்சியா? இல்ல. உனக்கு யார் பதவியை கொடுத்தது? 2 முறை அம்மா எனக்கு கொடுத்துட்டேன். 3ஆம் முறை சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக நியமித்தார்கள். ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டேன். சின்னம்மா அவர்கள் தான் உனக்கு பதவி தந்தாங்க. வந்துட்டு அவங்க இதுக்கு போயிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. என்ன சொன்ன உங்களை பத்தி? நன்றி வேணாமா ஒரு மனுஷனுக்கு? என்ன சொன்னாங்க தலைவர்கள்? சொல்லுங்க, தொண்டர்கள் சொல்லுங்கள். என்ன சொன்னாங்க? அப்ப இதனுடைய தரம் என்னவாக இருக்கும்? இவ்வளவு தரக்குறைவான ஆளு கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு இருக்கலாமா? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. இதுதான் இந்த தமிழகம் பூரா ஒழித்துக் கொண்டிருக்கின்ற உரிமை குரல். இந்த குரல் இன்னைக்கு தமிழகம் பூரா ஒழித்துட்டு இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, இவர் ரொம்ப திறமையானவர். நான் பழனிசாமி கேட்கிறேன், நீங்க கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு முதலமைச்சராக இருந்து நீங்கள் நடத்திய 8 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. ஊராட்சி மன்ற தேர்தல் தோல்வி, பேரூராட்சி தேர்தல் தோல்வி, நகராட்சி தேர்தல் தோல்வி, மாநகராட்சி தோல்வி, சட்டமன்ற இடைத்தேர்தலில் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்ப 2019 நடந்துச்சு. 39 இடம் போட்டிட்டு ஒண்ணு கண்ணே தேனி நாடாளுமன்றத்தை வெற்றி பெற்றது. அதுலயும் தோல்வி. எடப்பாடி தொகுதி உள்ளடக்கிய அந்த நாடாளுமன்ற தொகுதியில இவர் சொந்த தொகுதியில இவர் இருக்கிற ஊர்ல 8000 ஓட்டு மைனஸ். 8000 ஓட்டு மைனஸ். சரி, அது முடிஞ்சு. சட்டமன்ற பொதுச் தேர்தல் எவ்வளவோ சொன்னோம். பல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் எழுப்பி தான் மட்டுமே இந்த தேர்தலை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து பல தவறான கொள்கை முடிவுகள் எடுத்ததின் காரணமாக அந்த தேர்தலில் தோல்வி. என்ன சொன்னாங்க? அதுக்கும் பேச வச்சாங்க தலைமை கழகத்தில். அடுத்து எதிர்காலத்தில் வந்த சட்டமன்ற தேர்தலிலும் முதலமைச்சராக பழனிசாமி தான் அங்கு தீர்மானம் நிறைவேற்றணும்னு கேட்டாங்க. இப்போ அதெல்லாம் வேணாம், இப்ப வேணாம், நீ தேர்தல் முடிஞ்சு நீயே கூட முதலமைச்சர் வந்துக்க, ஆனால் இப்ப வேணாம், பல்வேறு விமர்சனங்கள் உங்கள் மீது வரும் என்று சொன்னோம். அதையும் கேட்கவில்லை. திருமணி எல்லாரும் என்னை வற்புறுத்தி நீங்க தான் போய் கிளியை பேட்டி கொடுக்கணும், தொலைஞ்சு போன அந்த பாவத்தையே நான் தான் செஞ்சேன். என்ன நடந்தது? மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? எப்படி முதலமைச்சரான 2016 எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நலத்தை கூட பார்க்காமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அனைத்து இந்திய அன்னார மாபெரும் இயக்கத்தை 3ஆம் முறையாக 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்றுத் தந்தவர் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா 2016. அதனால்தான் ஓபிஎஸ் முதலமைச்சர், அதனால்தான் இபிஎஸ் முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் பதவியை நீங்கள் தேர்தல் என்ற வெற்றி பெற்றீர்கள் இல்லை. நீங்கள் நல்ல ஆட்சி செய்யுங்கள் உங்களால் சொல்லப்பட்டவர்கள் நடந்த தேர்தலில் படு தோல்வியை நீங்கள் சந்தித்து இன்றைக்கு அதிமுக எதிர்கட்சி வரிசையில் உட்கார்வதற்கு எடப்பாடியுடைய தனி மனிதன் தான் காரணம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். முடிஞ்சு முதலமைச்சர் அவன் எதிர்கட்சியில துணைத் தலைவர் வந்தாரு. எல்லா பதவி பொதுச் செயலாளர் நான் தான், முதலமைச்சர் நான் தான், எதிர்கட்சியான எதிர்கட்சி துணைத் தலைவர் நான் தான், எதிர்கட்சி தலைவர் நான் தான். இந்த நேரத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தல், ஈரோடு தொகுதியுடைய சட்டமன்ற கிழக்கு இடைத்தேர்தல் வருது. நான் தர்மயுத்த ஆரம்பிச்சோம். இந்த தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற போராட்டமாக நாம் தர்மயுத்த ஆரம்பிச்சோம். 2ஆம் தர்மயுத்தம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு
டிடிவி தினகரன் சார் அவர்கள் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு வேட்பாளர் போட்டார், நாங்கள் ஒரு வேட்பாளர் போட்டோம், இவர்களும் ஒரு வேட்பாளர் போட்டிருந்தாங்க. தற்காலிகமாக இரட்டை இலட்சணமா அவருக்கு தரப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் அணுகி நமக்கு எல்லாத்துக்குமே திமுக எதிரி, திமுக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள்லாம் வாபஸ் வாங்கிக்கங்க என்று என்னையும் திரு டிடி தினகரன் அவர்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் சரி ரெட்டையில ஜெயிக்கட்ட அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பெருந்தன்மையோடு வாபஸ் பண்ணலாம். என்ன ஆச்சு நிலைமை? நடைபெறுகிற தேர்தல் தொங்கு பெண்டலும் அதிமுகவின் கோட்டை இரட்டையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் வாபஸ் வாங்கணும். என்ன நடந்தது? அதிமுக இரட்டையிலே சின்ன 66,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படுவதற்கு மூல காரணம் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தானே ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல. அதிமுக வரலாற்றில் ஒரு தேர்தலில் புரட்சி தலைவர் ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தோற்றார், 2 சட்டமன்ற நாடாளுமன்ற ஜெயித்தார். அடுத்த தேர்தலில் வெற்றி, அம்மா 96 தோல்வி அழுகி போச்சு. அடுத்த அத்தனை தேர்தலில் அம்மா தான் வெற்றி. 9 தேர்தலில் நீ தோல்வி மேல் தோல்வி கண்டு இந்த இயக்கத்தை அதல பாராட்டை தள்ளியதோடு தொண்டர்களுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த உரிமையை பறித்து என்ன நியாயம்? அதற்காகத்தான் இன்னைக்கு தர்மயுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மக்கள் வெகுண்டு இருந்திருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் பொதுமக்கள் இருக்கிற 1% கூட அவருக்கு ஆதரவு இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் பக்கத்தில் உட்காந்து தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு அவர் உட்கார வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டு என்னப்பா ஆச்சு ஒரே வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியிலிருந்து நான் விளைவிக்கிறேன் சார் சொன்ன. இன்னைக்கு என்ன நிலைமை? எந்த கட்சியும் கூட்டணி சேர்வதற்கு எடப்பாடியிடம் தயாராக இல்லை என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. ஒரு தேர்தல் வந்தால், சட்டமன்ற தேர்தல் வந்தால், நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் அத்தனை கட்சியுடைய தலைவர்களும் உடனடியாக அம்மாவும் தொடர்கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம், நீங்கள் தலைமையேற்று நடத்துகின்ற கூட்டணி தான் நாங்கள் இருப்போம் என்று சொன்ன காலம் போய் இன்னைக்கு இங்க குழு ஒண்ணு போட்டிருக்காங்க. யாரோட? கூட்டணி கட்சியில் தலைவர்கள் பேசுறதுக்காண்டி ஒரு குழு போட்டு தலைமையிடத்துல வரிசையா உட்கார்ந்து பாத்தீங்களா அந்த போட்டாவை? குழு எப்படி உட்காந்துருக்காங்க? பூரா பேர் தலையை தீர்க்கல ஒரு தொங்கிட்டு இருந்தாங்க, 2 பேரும் அதை தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கட்சி! எப்படி அம்மா உட்கார்ந்து இருந்த இடம், தலைவர் உட்கார்ந்து இருந்த இடம், சிங்க மாதிரி உட்கார்ந்து, திங்கட்கிழமை ஒரு கட்சி, செவ்வாய்க்கிழமை ஒரு கட்சி, புதன்கிழமை ஒரு கட்சி, வியாழக்கிழமை ஒரு கட்சி என்று நாம் ஒவ்வொரு கட்சியாக ஒரு நாளும் பார்த்த வரலாறு போய் காவ காத்துட்டு உட்காந்துருக்காங்க யாரு வருவாங்கன்னு. காலையிலிருந்து 5 மணி வரைக்கும் சாயந்தரம் ஒரு ஆள் கூட போல வரல. என்னப்பா மகள் மீது கூப்பிட்டு என்னப்பா போய் பாரு வெளியே யாராவது வர்றாங்க. அந்த ஆள் பார்த்துட்டு போய் ரோட்ல ஒரு ஆள் கூட காணாங்க, 2 பேரும் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க தலைமை கழகத்தில் சொல்லு. எவ்வளவு ஒரு இயக்கத்தை இப்படி கொண்டு கீழே கடைக்கலை குளிக்கல போய் தள்ளி பால்படுத்திருக்கிற இயக்கத்தை தொண்டர்கள் விடமாட்டாங்க. பழனிசாமிய எந்த காலத்திலும் தொண்டர்கள் விடமாட்டாங்க. நிறைய பேர் சாபம் விட்டாங்க, நிறைய பேர் சாபம் விட்டாங்க. ஆனால் நம்முடைய இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய சாபத்தை பெறுகின்ற யாராக இருந்தாலும் சரி, இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்கின்றவர் யாராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவருடைய ஆன்மாவும் அம்மாவும் அவர்களை சும்மா விடாது. அதுதான் வரலாறு. இந்த இயக்கத்தில் பல பதவிகளை பெற்றவர்கள், இந்த இயக்கத்தில் உலக மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள், எவ்வளவு பெரிய பதவியில் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் சரி, இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தால் எந்த ஒரு இழிவு நிலைக்கு தள்ளப்படுவாய் என்பதுதான் கடந்த காலத்தில் 50 ஆண்டு காலத்துடைய வரலாறு. எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வாங்கலாம். நீங்க கொடி பிடிக்க கூடாது, பாவி நாங்க கொடி பிடிக்க கூடாது, வேஷ்டி கட்டக்கூடாது, துண்டு போடக்கூடாது, பிளக்ஸ் வச்சா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போலி காவல் நிலையத்தில் புகார். என்ன ஒரு அக்கிரமம்!
எனக்கு முன்னாடி பேச சொன்னார், தீர்ப்பு மூலமாக இங்கே குழுவி இருக்கின்ற தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்களுடைய ரத்தம் அதிமுக ரத்தம் தம்பி, அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டு வேற ரத்தம் செலுத்த முடியுமா? சொல்லுங்க, நல்ல சத்தம் போட்டு. மீண்டும் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கு வரும். இன்றைக்கு கீழே இருப்பவர்கள் நாளை இங்கே மேடையில் வந்து உட்கார்கின்ற நிலை வேண்டும். நாளைக்கு தொண்டர்கள் தான் தலைமை பதவிக்கு வர வேண்டும். நாளைக்கு தொண்டர்கள் தான் முதலமைச்சர் என்ற நிலைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அம்மா அவர்கள் நிகழ்ச்சியோடு பேசினார்கள். தலைமை கழகத்தில், சட்டமன்றத்தில் என்ன பேசினார்கள்? புரட்சி தலைவர் கூட 1000 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் புரட்சி தலைவர் மாணவர்கள் எத்தனை நூற்றாண்டுகள் கலந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் கழகம் தான் ஆட்சி செய்யும், மக்களுடைய அன்பை பெற்ற நிகழ்ச்சியோடு சொன்னார்கள். இன்னைக்கு இந்த இயக்கத்தை பால்படுத்தி சின்னாபனப்படுத்தி தேர்தலில் அனைத்து தேர்தலில் தோல்வியை பெற்று தமிழகத்தில் இருக்கின்ற எந்த கட்சியும் இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு விருப்பமில்லாத ஒரு சூழலை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டு என்று சொன்னால் பொதுமக்களிடத்தில் ஒரு நல்ல எண்ணம், நல்ல மனுஷன் என்ற நிலை அம்மா அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அத்தனையும் பால்படுத்தி இது இருந்தால் அதிமுக குலைக்க முடியும். எது இருந்தா கூவாத்தவர்கள் எப்படி காரியம் செஞ்சாரோ அதை எல்லா நிலையிலும் கொண்டு வந்து இரட்டை சின்னம் என்று சொன்னால் பாமர மக்களின் சின்னம், ஏழை எளியவர்களின் சின்னம். இந்த சின்னத்தில் வாக்களித்தை வெற்றி வர செய்தால் நல்லாட்சி தருவார்கள் என்ற நிலையில் நாம் மாற்றி பணம் இருந்தால் போதுமான சாமி என்ற நிலைக்கு கட்சியை கொண்டு போய் நிலைநிறுத்திருக்கிற பழனிசாமியை என்ன செய்வோம்? ஒன்று, பழனிசாமி அவராகவே பொதுச்செயலாளர் போய் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் தொண்டர்கள் அடித்து அடித்து விரட்டுவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துள்ளார். அவர் சொல்றார், நான் கேட்கிறேன், ஒரே ஒரு நீ கட்சியில் திமுக ஆளுகின்ற இந்த நிலையில ஏகப்பட்ட கெட்ட வேலைகள் இருக்கு, ஏகப்பட்ட கெட்ட அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றல, பொதுமக்களுக்கு வாக்கு நிறைவேற்றல. அம்மா அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாங்களே எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன வாக்குறுதிகளில் கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளையை நான் ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற 3 மாதத்தில் அந்த குற்றவாளிகளை உரிய தண்டனை வழங்குவேன் என்று சொன்னார். 3 மாசம் 3 வருஷம் ஆகி போச்சு. 90 நாள நீங்க சொன்னீங்க, எவ்வளவு நாள் ஆச்சு? 36 மாசம் ஆயிடுச்சு. நல்ல கணக்கு வச்சிருக்காங்க எல்லாரும். ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? மக்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கு. முதலமைச்சர் அவர்களே, மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த முதல் மரியாதை படத்தில் சொல்வார், தன் மகளை இழந்து வாடுகின்ற தந்தை ஒரு வீட்டுக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லி மன வருத்தப்பட்டு சொல்வாரு. ஆக தமிழக மக்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கார்கள், எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? யார் குற்றவாளிகள்? மக்களுக்கு ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உலகத்திலேயே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டணி அமைப்பு இருப்பது இங்குதான் என்ற சந்தேகம் தமிழக மக்களிடத்தில் முழுமையாக இன்றைக்கு அதை போக்குகின்ற இடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார். எல்லா மக்கள் பேச என்ன, ஏன் நடவடிக்கை எடுத்த, ஏன் நடவடிக்கை எடுத்த, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ, கைகோர்த்துக்கிட்டாங்களோ, என்ன காரணம் அப்படின்னு பேசுகின்ற நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் வந்திருக்கிறது. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் தேர்தல் காலங்களில் பேசுறோம், தேர்தல் காலங்களில் பேசுறோம்.
ஆக இன்றைக்கு நாம் இந்த யுத்தம் தர்ம யுத்தம் தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக இன்றைக்கு நாம் அனைத்து மக்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொண்டர்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள், பொதுமக்களும் மிகுந்த ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எதிர்நோய் இருக்கின்ற இன்னைக்கு இருக்கின்ற நிலைமை நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல கட்சிகள் நம்மோடு இணைந்து தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு பணியாற்றுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றன. அப்படி என்றால் நம்முடைய இயக்கத்திற்கு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் 88 மாவட்ட கழக செயலாளரை தேர்வு செய்திருக்கிறோம். அவர்கள் கழகத்தில் என்னென்ன அமைப்புகளில் நிர்வாகிகளாக பதவிகள் இருந்ததோ அத்தனைக்கும் ஒரு 60% பூர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 40% இருக்கிறது. இன்னும் 20 இடங்களில் முழுமையாக பட்டியலை தந்து கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தலில் அடிப்படைப்படையான பூத் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய வழி. ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கு 300 - 400 பூத்துகள் இருக்கின்றது. ஒரு பூத் கமிட்டிக்கும் 18 குறைந்தபட்சம் 18 உறுப்பினர்கள் அல்லது அதிகபட்சமாக 25 உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் என்று மாவட்ட கழகம் சொல்லியிருக்கிறோம். அதையும் அந்த பணியும் இங்கு சுறுசுறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை எல்லாம் 100க்கு 100 முடித்து கட்டமைப்பை முழுமையாக நாம் நிறைவு செய்கின்ற பொழுது அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக சரி, வெற்றி பெறப்போவது உறுதியாக வெற்றி அடைய போவது நாம் தான் இருக்கும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. மீண்டும் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பதே, தொண்டர்களின் உரிமையை மீட்பதே எங்களுடைய இலக்காக இருக்கும் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, இவ்வளவு பெரிய கூட்டம் தமிழகத்தில் 38 மாவட்டம் இருக்கு, வருவாய் மாவட்டம். இப்ப 29 மாவட்டங்கள் நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அத்தனை மாவட்டங்களையும் மிஞ்சுகிற அளவிற்கு புதுக்கோட்டையில் தான் அதிகமான தொண்டர்கள். அது நம்ம ராஜசேகர் இருக்காரு, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானவர். நாங்க நேரிய மண்டபத்துக்கு போய் கூட்டங்களில் பேசுறதுதான் 28-23 பேசியிருக்கிறோம். இவர் கோளாரா புதுக்கோட்டைக்குள்ள உள்ள நுழையும் போது ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை அங்கிருந்து இங்கிருந்து நடத்தி எங்களால் புதுக்கோட்டையில் மிகப்பெரிய பெரும்பான்மையை காமிக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். இது எது மாதிரியும் இல்லாமல் பொது மாதிரியா இருக்கு. நீ அத்தனை மாதம் இந்த மாதிரி செய்ய போறாங்க பலாசேகர். ஆக அத்தை வருகிற வரையெல்லாம் பார்த்தோம். எல்லா மக்களும் மிகுந்த மரியாதையோடு மகிழ்ச்சியோடு உங்களுடைய யுத்தம் வெற்றி பெறும், தர்மயுத்தம் வெற்றி பெறும் என்று வாழ்த்தினார்கள். அதற்காக புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறுகிய கால அவகாசம் இருந்தாலும் 3 மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து ஆட்சி இந்த பணி மிகவும் பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும், எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்த பொதுமக்களுக்கும், கழகத்தினுடைய பெரியவர்கள் தாய்மலுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.